பெரிவாச்சரணம். இன்னைக்கு வந்து எனிப்படிகளின் மாந்தர்கள் புக்கிலேருந்து ரீபர்த் சைக்கிள்ஸ் பற்றி பெரிவா என்னெல்லாம் எழுதியிருக்கான்னு நான் படிக்க போகிறேன். அது நிறையா இடத்துல ஏன் பிறக்கிறோம், அப்புறம் அது மாதிரி எழுதியிருக்கா. அதோட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமும் எழுதியிருக்கா. ஆஸ் ஆல்வேஸ் பெரியவாளோட நிறையா ரெஃபரன்சஸ் வில் ஆல்வேஸ் பி ரிலேட்டட் டு த லெவல் 11 லெவல்ஸ். ஸோ அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் டு த ஆல்ரெடி நோன் ஹிந்து பிலீஃப் சிஸ்டம், ரைட்? We are born and then we are born to expend all the karmas, whether it is good karma or bad karma. அது தெரிஞ்ச விஷயம். ஆனால் லெவல்ஸ் பொறுத்து எப்படி அது டிஃபர் ஆகுதுங்கிறது தான் பெரிவாளோட புக்கில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பா. ஸோ இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து அகெயின் அந்த லெவல்ஸை அப்பப்போ நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியுமா இருக்கும். ஸோ மேபி நியூ ரீடர்ஸ் லெவல்ஸ் புரியாமையே நீங்கள் படிச்சிடலாம். மேபி ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4லாம் வரைச்சே லெவல்ஸ் நாங்கள் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்னுமே புரியும். ஸோ அதனால் லெவல்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. நான் வந்து நிறையா டிவோட்டீஸ் எனக்கு ஃபோன்லாம் பண்ணி பேசுகிறா. அவள் சொல்கிறா, நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு புரியவே இல்லை. கரெக்டு தான், புரியாது தான். அதுக்கு தான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸை கேட்குறதுக்கு பதிலாக நான் போட்டிருக்கிற ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக் ரீடிங்கை எடுத்து ப்ளீஸ் படிங்க. தனி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் யார் இல்லை, ஐ கேன் டெல் தட் தோஸ் வீடியோஸ் ஆர் நாட் கெட்டிங் எனி வியூஸ் அட் ஆல். ஸோ வந்து நீங்கள் தனியாக படிக்கிறேன்னு நினச்சிக்காம யூ கேன் ப்ளே தட் ஆடியோ அண்ட் யூ கேன் கீப் யுவர் புக் அண்ட் ரீட் அலாங். ஸோ அட்லீஸ்ட் ஒரு கம்பேனியன்ஷிப் மாதிரியாவது இருக்கும் அது, அண்ட் நீங்களும் படித்தா மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் ரிக்வெஸ்ட், ரைட்? ஸோ ரீட், ஸோ யூ கேன் என்ஜாய். என்ன இருக்குது, லைக் மிஸ்ட்ரி மாதிரி. த சேஸ் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங், ரைட்? என்னென்ன எழுதியிருப்பா, இது எல்லாரும் தெரிஞ்ச விதத்தில் எழுதுறதோட இதில் ரொம்ப டீப்பர் மீனிங்ஸ் இருக்கிறது வந்து நிறைய ரவுண்ட்ஸ் படிக்க படிக்க புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் வந்து பேஜ் நம்பர் 60ல் செக்ஷன் 53 இருக்குது. அந்த 53ல் வந்து பேஜ் 61ல் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ 3 லெவல்ஸை பற்றி இந்த 53ல் பெரியவா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கா. அதுக்கு வந்து கடன் பற்றின புழு பிறவி 53 புழு பிறவியேனும் அவன் நினைவை யாசிப்பவனும் சாது. புழு பிறவியேனும் அவன் நினைவை யாசிப்பவனும் சாது. அப்புறம் அடுத்தது வந்து அது ஜியும் படிக்கணும். ஜி வந்து தெய்வீக கடனில் இயங்குபவர் மகான். தெய்வீக கடனில் இயங்குபவர் மகான். ஹெச் வந்து ஜீவராசிகளையும் கடன்களாக காண்பவர் துறவி. ஜீவராசிகளையும் கடன்களாக காண்பவர் துறவி. ஃபஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து 53 ஜி அண்ட் ஹெச். ஜி வந்து தெய்வீக கடனில் இயங்குபவர் மகான். ஹெச் வந்து ஜீவராசிகளையும் கடன்களாக காண்பவர் துறவி. நம்முடைய பாபங்கள், பிழைகள், தவறுகள், தோஷங்கள் போன்றவைகளை பொறுத்து நாம் பிறவிகளை எடுத்து வருவது பிறவி கடன்களாகும். அதாவது அத்தகைய வினைகளின் கடன்களை தீர்ப்பதற்கு நாம் பிறவிகளை எடுத்து வருகின்றோம். தவிர பாசங்களை துறக்க வேண்டிய சிறந்த கடமைகளை ஏற்பதும் பிறவிக்கடனே ஆகும். பிறகு யாவற்றையும் விலக்கி பகவானிடத்தில் சரணடைந்து விடும் பிறவியை தெய்வீக கடன் என்பதாக அறிய வேண்டும். துறவிகளோ எக்கடனின் பொருட்டும் பிறவிகளை ஏற்பவர்கள் அல்லர். மாயாசக்தி ஒரே கடவுளை காண்பதற்கும் பேரின்பத்தை அனுபவிப்பதற்கும் அவர்கள் உதிப்பவர்கள் ஆவார்கள். ஆனபிரான் அருட்பேரால் அவதரிப்பவர் ஞானி ஆவார். ஓர் மனிதன் நமது கற்பனைக்கப்பாற்பட்ட சக்திகளை அடைய முடியும் என்பதையும், அதாவது அத்வைத்தம் என்ற ஒன்று உண்டு என்பதையும் இந்த கடைசி 2 நிலைகளின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஹீஸ் கவர்ட் ஆல் த லெவல்ஸ்.
நான் நான் படித்தேன் இல்லையா, தெய்வீக கடனில் இயங்குபவர் மகான். ஸோ அப் டு மகான் லெவல் வி ஆர் பார்ன் டு ரீபே த கர்மாஸ், என்ன அந்த லெவல் வரைக்கும். அதுக்கப்புறம் கடமை அதெல்லாம் யூ ஹாவ் டு லெட் கோ ஆஃப் ஸோ மெனி என்ன சொல்கிறது, ஆசா பாசங்கள் எல்லாம் விட்டு, பொருள் மேலே இருக்கிற ஆசையெல்லாம் விட்டு வந்துட்டே இருக்கணும். அப்புறம் வந்து மகான் லெவல் வரைச்சே தெய்வீக கடன் என்பதாக அறிய வேண்டும். மகான்களுக்கு தெய்வீக கடன். அடுத்த லெவல் 10 வந்து துறவி. துறவிக்கு வந்து எந்த கடனுக்காகவும் தே டோன்ட் கம் டு எர்த். வந்து பேரின்பத்தில் இருக்கிறதுக்காக, பேரின்பத்தை அனுபவிக்கிறதுக்காக உதிக்கிறாளாம். தே திஸ் ஷோ அப், ரைட்? அப்புறம் வந்து இந்த ஒரு லைன், ஆனபிரான் அருட்பேரால் அவதரிப்பவர் ஞானி ஆவார். ஸோ பரமேஸ்வரனோட எக்ஸ்ட்ரீம் கம்பேஷன்னால் அவதாரம் பண்ணுறவர் வந்து ஞானி, என்ன? ஸோ வந்து அதை வந்து நம்ம ரீபர்த் சொல்ல மாட்டோம், அவதாரம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அவதரிப்பவர் ஞானி ஆவார். அவரோட எக்ஸ்ட்ரீம் கம்பேஷன்னால் அந்த ஒரு சோல், ஆர் அது என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல, அது வந்து ஞானி ஆவார்னு எழுதியிருக்கா. ஸோ நம்ம பெரியவாள்லாம் ஞானின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து அவர்லாம் அவதாரம். சிவா பெரியவாள்லாம் அவதாரம். அவருக்கு பர்த்லாம் கிடையாது. இஃப் ஹி வாண்ட்ஸ் ஹி வில் ஜஸ்ட் கம் இன் எனி ஃபார்ம் தட் ஹி வாண்ட்ஸ்ன்னு இதை நான் திருப்பி சொல்கிறேன். பட் தீஸ் ஆர் ஆல் ரிட்டன் இன் த புக். அதனால் நான் சொல்கிறது எதுவுமே எக்ஸ்ட்ரா இல்லை. வாட் எவர் இஸ் ரிட்டன் இஸ் வாட் ஐம் சேயிங். அப்புறம் வந்து அந்த ஓர் மனிதன், என்ன, நமது கற்பனைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை அடைய முடியும் என்பதையும், இல்லை நம்ம ஒரு ஹியூமன் தானே, நம்மளால் இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு சக்திகள் அடைய முடியும் என்பதும், அதாவது அத்வைத்தம் என்று ஒன்று உண்டு என்பதையும், இந்த கடைசி இரு நிலைகள் துறவி அண்ட் ஞானி ஆர் ஏபிள் டு என்ஜாய் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ட்ரீம் எபிலிட்டிஸ். இதை வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தே கம். ஒருத்தர் உதிக்கிறார், ஒருத்தர் அவதாரம் பண்ணுறார். யூஸ்வலி ஹியூமனாக பிறந்து இந்த ஸ்டேஜெல்லாம் கடந்துட்டு அவள் வந்து துறவி ஞானி ஆகலாம். இல்லை சில பேர் அந்த துறவி லெவல்லையே அவள் காணாப்பா போயிட்டு திருப்பி துறவி லெவலில் பிறந்து திருப்பி ஞானி ஆகலாம். ஸோ இந்த காம்பினேஷன்லாம் நமக்கு ஹியூமன் லெவலில் புரிஞ்சிக்கிறது கஷ்டம். பட் கதை மூலமாக இஃப் யூ ரீட் புரியும். ஸோ இப்போது இதுதான் பர்த்தை பற்றி அபவுட் சோஃபார். ஓகே, அடுத்தது இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 53 E and H. E and H நான் திருப்பி படிக்கிறேன். E வந்து புழு பிறவியேனும் அவன் நினைவை யாசிப்பவனும் சாது. H வந்து ஜீவராசிகளையும் கடன்களாக காண்பவர் துறவி. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து, நமது ஒவ்வொரு மானிட பிறவிகளுக்கும் இடையே இந்த ஜீவராசிகள் பிறவிகளை பகவான் விதித்து வருகிறார். இத்தகைய கோடிக்கணக்கான ஜீவராசிகளின் பிறவிகள் தெய்வசாது நிலை வரையில் விதிக்கப்பட்டு வருகின்றன. எனவே உத்தம பக்தர்கள் போன்றவர்கள் கூட தாங்கள் புழுவாக பிறக்கப் போவதாக இருந்தாலும் அவனுடைய நினைவை மறவாமல் இருக்க தெய்வத்தை பிரார்த்திப்பது உண்டு. ஸோ நான் அடுத்த ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜீவராசிகளாக நம்மெல்லாம் பிறக்கணும். இன்பிட்வீன் ஹியூமன் பர்த்ஸ் நம்ம வந்து நிறைய ஜீவராசிகளாக பிறக்கணும். இது எது வரைக்கும்னாக்க தெய்வசாது நிலை வரையில் விதிக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ தெய்வசாது ஆற வரைக்கும் இன்பிட்வீன் ஹியூமன் பர்த்ஸ் வந்து வி ஹாவ் டு கோ த்ரூ செவரல் அதர் பர்த்ஸ். அண்ட் அதனால தான் அந்த மாதிரி கோடிக்கணக்கான உயிர் லிவிங் திங்ஸ் ஆர் தேர் அரவுண்ட் அஸ். ஸோ இது வந்து ஒன்லி அப் டு தெய்வசாது லெவல். தெய்வசாதுவை நம்ம கடந்துட்டோன்னாக்க தே ஜஸ்ட் ஒருத்தர் உதிக்கிறார், ஒருத்தர் அவதாரம் பண்ணிடுறார் இல்லையா. சாரி, மகானுக்கு அப்புறம் துறவி, துறவிக்கு அப்புறம் ஞானி. ஸோ தே டோன்ட் ஹாவ் டு பி இன் பிட்வீன். தே டோன்ட் ஹாவ் டு டூ எனி அதர் பர்த் டைப்ஸ். ஹியூமனோட பர்த்தாக இருந்தாலே அவள் அந்த இதை கடந்துடுவா. தே டோன்ட் கோ த்ரூ இட்.
ஸோ அதுதான் இதோட இது. ஸோ தெய்வ சாது வரைக்கும் they'll have to go through other types of living forms. என்ன? ஸோ அது ஒரு ரெஃபரன்ஸ். இப்போ அடுத்தது வந்து ரெஃபரன்ஸ் அபவுட் வாட் ஆர் த வேரியஸ் லைஃப் ஃபார்ம்ஸ் தட் வீல் ஹாவ் டு டேக். என்ன அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வந்து அது வந்து சர்டன் லைன்ஸ் தான் படிக்க போகிறேன். பேஜ் நம்பர் 136. என்ன இதில் வந்து பாருங்களேன், செகண்ட் பேராகிராஃப் 123 ஓடுது, பேஜ் 136. இதில் வந்து டி என்னன்னாக்க, பிழை தவறுகளுக்கு மற்றைய பிறவிகள் என்பான் சாது. பிழையும் தவறும் பண்ணால் மற்றைய பிறவிகள் என்பான் சாது. இதில் எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னாக்க, பிழை தவறுக்கெலாம் ஓகே, பாவம் புண்ணியம்லாம் பண்ணாக்க யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி இன் ஹியூமன் பர்த்னு எழுதியிருப்பா. அதில் ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் பேரா மட்டும் நான் படிக்கிறேன். செகண்ட் பேராகிராஃப். நமது அன்றாட பிழைகள் போன்றவைகள் ஏராளமாக குவிந்து கொண்டே போவதாக கூறினேன் அல்லவா? அவைகளுக்குற்ற ஜீவராசிகளின் பிறவிகள் ஒவ்வொரு மானிட ஜென்மாவுக்கும் இடையே நமக்கு விதிக்கப்பட்டு வருகின்றன. மானிடத்தை தவிர ஓர் கிருமியிலிருந்து திமிங்கலம் வரையில் உள்ள விதவிதமான ஜீவராசிகளின் எண்ணிக்கை 83 லட்சம் 83 lakhs என்பதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நமது நீண்ட யாத்திரையில் பல லட்சக்கணக்கான ஜீவராசிகளின் பிறவிகளையும் நாம் இடையிடையே ஏற்று வருகிறோம். இந்த 83 லட்ச ஜீவராசிகளுக்கும் அவ்வப்போது மானிட ஜென்மாக்களையும் ஏற்று வருகின்றன. புராதன காலத்திய தெய்வ விவேகிகள் பிராமணர்கள் அவர்களுடைய ஆத்ம வித்யின் மிஸ்ட்ரி பொழுது நாம் பலவித ஜீவராசிகளாக பிறப்பதை டிரான்ஸ்மைக்ரேஷன் கண்ணுற்று வந்தனர். நிற்க நமது தமிழ்நாட்டின் கோ செங்கட் சோழ நாயனார் தன்னுடைய முந்திய பிறவியில் திருவானைக்காவலில் சிலந்தியாக பிறந்திருந்தார். ஸோ இந்த இதில் என்ன புரியுறதுனாக்க 83 lakhs அப்படி 83 lakhs ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ் ஆர் தேர்ன்னு சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு. ஸோ இப்போ சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு டாக்னா டாகுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரீட்ஸ் இருக்குது. இல்லை ஒரு பெட் அனிமல்னாக்க டாக் இருக்குது, கேட் இருக்குது, ரேபிட் இருக்குது, அதுக்கெல்லாம் வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் லிவிங் இன்க்ளூடிங் ஆர்கானிசம்ஸ் வந்து 83 lakhsன்னு போட்டிருக்கான்னு எழுதியிருக்கா. ஸோ இதை வந்து எப்படி தெரியும் அப்படின்னாக்க, தெய்வ விவேகிகள்லாம் இதெல்லாம் பார்த்துருக்கா. That the ஜீவன் இஸ் கோயிங் ஃப்ரம் ஒன் லைஃப் ஃபார்ம் டு another லைஃப் ஃபார்ம் டு another லைஃப் ஃபார்ம்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவளால் பார்த்து அவள் சொல்லியிருக்கான்னு பெரியவா இண்டிகேட் பண்ணியிருக்கா. ஸோ இது வந்து செகண்ட் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு. இப்போ அடுத்த ரெஃபரன்ஸ் வந்து பேஜ் 330. இது வந்து இந்த நமது ஆத்மாங்கிற சாப்டரில் வருது. இல்லை சோலோனம் க்ரீசஸும்ன்ற சாப்டரில் வருது. 330 பேஜு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீபர்த் சைக்கிள் பற்றிலாம் பேசிட்டு மகான்கள்லாம் பார்த்தாக்க, அதாவது உயர்ந்த ஸ்திதியில் இருக்கிறவாளை பார்த்தா என்ன பெனிஃபிட்டுன்னு ஒரு கதை மூலமாக சொல்வா. அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஃபஸ்ட்டு சிவா பெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக நல்லி வீட்டுக்கு போகிறச்சே வெளியில் நின்றுந்தாலாம். அப்போது ஒரு டிவோட்டி வந்து இந்த சாப்டரை படித்ததுனால அம்மா எப்போதுமே சொல்ல, பெரியவா அதனால தான் நமக்கு கிடைச்சா, இது அவ்வளோ அழகாக பெரியவா நம்மளோட பிறவி கர்மாவெல்லாம் கழிக்கிறதுக்குனே நமக்கு பெரியவா வந்திருக்கான்னு சொல்லுவாள். ஸோ இந்த சோலோனோகிரிசஸ் வந்து அப்பா அம்மா ஃபஸ்ட்டு பெரியவாள் தரிசனம் பண்ண போச்சே இது படிச்சிருந்துருக்கா. அப்புறம் இது வந்து நிறைய பேர் ஃபஸ்ட்டு யுவனிப்படிகளில் மாந்தர்கள் படிக்க ஆரம்பிக்கிறச்சே இந்த சோலோனோகிரிசஸும் சஜஸ்ட் பண்ணுவாள். நீங்கள் இந்த கதையிலேருந்து படிக்க ஆரம்பிங்களேன், சி ஹவ் யூ ஃபீல் அப்படிலாம் சொல்வாள். ஸோ இதில் வந்து நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக 2-3 சைட்ஸ் தான் படிக்க போகிறேன். பேஜ் வந்து 330 செகண்ட் பேராகிராஃப்.
கால அளவில் அடங்காத ஓர் நீண்ட யாத்திரையை பிறவிகள் மூலம் நாம் கடந்து கொண்டே இருப்பதை உழல்வதை எவரும் சிந்திப்பதில்லை. மனிதன், மிருகம், பிராணி, பறவை, தாவரம், நீர்ப்பிராணி, பூச்சி, புழு, மறுபடியும் மனிதன் போன்ற பிறவிகளை திரும்ப திரும்ப நாம் ஏற்று வருபவர்கள் என்பதையும் எவரும் அறிவதில்லை. பலவிதமான கோர நோய்களினாலும் ஊனங்களினாலும் அவதிப்படுதல், வறுமையினால் குடும்பங்கள் தவித்தல், மற்றவர்களால் வெறுத்து தள்ளப்படுதல், பிச்சை எடுத்தல், மனோவேதனைகளுக்கு உள்ளாகுதல், தாங்க முடியாத துயரங்களுக்கு ஆளாகுதல், உடல் உபாதைகளுக்கு பலி அல்லது இரையாகுதல் போன்றவைகளுக்கு இலக்காகபவர்களோ அல்லது இத்தகையவர்களை கண்டு வேதனை ஏற்கும் குடும்பத்தினரோ இவைகள் தங்களுடைய முன்வினை என்பதை அறிவதில்லை. மேலும் இம்மையிலும் மக்கள் பல பாவங்களை நீடித்து இழைத்து வருவதிலிருந்து அடுத்த ஜென்மாவின் பயங்கர வேதனைகளில் நம்பிக்கை வைக்கவில்லை என்றும் தோன்றுகிறது. மேலும் நமது காலத்திய பாதகர்களும் வேஷதாரிகளும் நாட்டின் பெரும்பாலான ராஜ்ய ஊழியர்களும் அடுத்த மானிட பிறவிகளில் எந்தெந்த கோரமான விதங்களில் தவிக்க நேரிடும் என்பதை தற்போது அவர்கள் அறிய மாட்டார்கள். நிற்க இடைவிடாத ஓர் நீண்ட யாத்திரையை நாம் மேற்கொண்டு வருவதையும் மரணம் அடைபவர்கள் அழிவதில்லை என்பதையும் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். பொதுவாக நல்லவர்களுக்கு நேர்ந்திடும் மரணத்தை விமோச்சனம், டெத் இஸ் அ டெலிவரன்ஸ் என்பதாக உங்களால் உணர முடியாது. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஓர் சத்புத்திரனுக்கோ அல்லது உங்களது அன்பான மனைவிக்கோ விமோச்சனம் அளிப்பதாக ஒரு தெய்வம் உங்களை அனுமதி கேட்டால் நீங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள் அல்லவா? இக்காலத்திய வேதாந்திகள் அல்லது ஆனந்தாக்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் கூட வேதாந்த பக்குவங்களை படிப்பதிலோ அல்லது மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவதிலோ வன்மை வாய்ந்தவர்களாக இயங்கலாமே தவிர தங்களுடைய திடீரென்று மரணம் கிட்ட போவதாக தெரிந்து கொள்ள நேரிட்டால் அவர்களும் மரணத்திற்கு நடுங்குபவர்களாவே ஆவார். பல சிறந்த வேதாந்த பக்குவங்களுள் மரணத்தை வரவேற்பது என்பது ஓர் சின்ன பக்குவமாகும். மரணத்தை ஓர் விமோச்சனம் என்று கூறினால் அது பாமரர்களுக்கும் பாபிகளுக்கும் எப்படி பொருந்தும் என்று நீங்கள் கேட்கலாம். பிழைகளையோ பாவங்களையோ மேலும் புரியாமல் இருப்பதற்கு அவர்களுக்கும் மரணம் உதவி அளிப்பதாக உங்களுக்கு தோன்றவில்லையா? ஆகவே மனித யாத்திரையை விரைவில் முடித்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை கொள்ளும் சிறந்த விவேகிகளால் தான் மரணத்தை விமோச்சனம் என்பதாக உணர முடியும். தவிர நாரத மகாமுனிவர் கேட்ட கேள்விகளுக்கு கிருஷ்ண பரமாத்மா அளித்த பதிலையும் நினைவிற்கு திருப்பிக் கொள்ள வேண்டும். அதாவது, ஒரு சமயத்தில் நாரதர் கிருஷ்ண பகவானை பார்த்து பின்வருமாறு கேட்டார். கிருஷ்ணா, மிக்க பெரியோர்களை தரிசித்தால் ஏதோ பலன் என்று சொல்கிறார்களே, அது என்ன என்று வினவினார். அதற்கு கிருஷ்ண பகவான், அதோ அந்த மரக்கிளையில் இருக்கும் பக்ஷியை கேள் என்று பதிலளித்தார். அதன் பிரகாரம் முனிவர் பக்ஷியை கேட்க அந்த பக்ஷி பொத்தென்று கீழே விழுந்து செத்து போய்விட்டது. சில ஆண்டுகள் கடந்தன. முனிவர் மறுபடியும் கிருஷ்ணனை சந்தித்து அதே கேள்வியை போட்டார். அதோ அந்த பெண்ணை போய் கேள் என்று பதிலளித்தார் கிருஷ்ணர். அப்படியே முனிவர் கேட்க அந்த பெண்ணும் கீழே விழுந்து செத்து போய்விட்டாள். பல ஆண்டுகள் கடந்தன. மறுபடியும் கிருஷ்ணனிடம் அதே கேள்வியை போட்டார் முனிவர். அந்நாட்டின் சக்கரவர்த்தியை கேட்கச் சொன்னார் கிருஷ்ணர். அப்படியே அந்த நாட்டின் சக்கரவர்த்தியை அணுகி கேட்க சக்கரவர்த்தி அவரை பக்தி வினயத்துடன் நமஸ்கரித்துவிட்டு, ஹே நாரத முனிவரே, இந்த பிரபஞ்சத்தில் தாங்கள் அறியாதது யாதும் இல்லை.
எனினும் தங்களுடைய ஆக்ஞைக்கு அடிபணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற 3வது ஜென்மத்தில் நான் ஓர் பக்ஷியாக பிறந்தேன். அப்பொழுது தாங்கள் எனக்கு தரிசனம் அளித்தீர்கள். அதன் பலனாக ஓர் பெண்ணாக பிறந்தேன். அப்பொழுதும் தரிசனம் அளித்தீர்கள். இப்பொழுது சக்கரவர்த்தியாக விளங்குகிறேன் என்று பகர்ந்தார் மன்னாதி மன்னன். இந்த தத்துவ சம்பவத்தில் அந்த பக்ஷிக்கும் பெண்ணுக்கும் முனிவர் தரிசனம் அளிக்காமல் இருந்திருந்தால் அவர்கள் திடீர் மரணத்தின் மூலம் அவ்வளவு துரித காலத்தில் ஓர் உயர்வை அடைந்திருக்க முடியாது. அதாவது அப்பேற்பட்ட மகாமுனிவரின் தரிசனம் நேராமல் இருந்திருந்தால் அத்தகைய ஓர் உயர்வு லட்சக்கணக்கான பிறவிகளை ஏற்க நேரிட்டிருக்கும். பண்டைய காலங்களில் கூட தெய்வங்கள் இத்தகைய மரணத்தை விவேகிகளுக்கு அபூர்வமாக அருளி வந்தன. ஆர்கோ சகோதரர்களின் தாயார் தனது தனையர்களுக்கு உயர்ந்த அனுகிரகத்தை அருள கேட்டுக்கொண்டதால் ஜூனோ அம்பிகை மரணத்தை அளித்திருந்தாள். இந்த உண்மையை அறிந்து கொண்ட தாயாரும் சமாதானம் அடைந்தாள். இதை போலவே மற்றொரு தெய்வமும் அலெக்சாண்டருக்கு விமோச்சனத்தை அளித்தது. மகா அலெக்சாண்டரின் உடல்நிலை கவலைக்கிடமாக தோன்றிய பொழுது மந்திரிமார்கள் சிறப்பிஸ் தெய்வத்தை அணுகி, சக்கரவர்த்தி கவலைக்கிடமான நிலையில் இருந்து வருகிறார், அவரை தங்களுடைய சந்நிதிக்கு கொண்டு வரலாமா என்று கேட்டதற்கு அவன் இருக்கும் இடத்திலேயே இருக்கட்டும், கூடிய சீக்கிரத்தில் தற்போதையத்தை காட்டிலும் நன்றாக இருப்பான் என்று பதில் கொடுத்தது. இதையொட்டி மறுநாள் மாலையில் மன்னன் மரணமடைந்தான். இதை படித்ததில் என்னன்னு நம்ம பார்க்கலாம். We can summarize even the 3 things that we read இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம படித்தது எப்படி புழுவாக இருந்தாலும் இல்லையா. 53ல் புழு பிறவியேனும் அவன் நினைவை யாசிப்பவனும் சாதுன்னு எழுதியிருக்கு. ஸோ புழுக்கு அடுத்தது ஹியூமன் அப்படின்னு போட்டிருக்கா பெரியவா. புழு மறுபடியும் மனிதன். ஸோ சாது ப்ரே பண்ணுவாளாம், நான் புழுவாக பிறந்தாலும் நான் உன்னோட நினைவிலேயே இருக்கணும்ன்ட்டு பகவானை வேண்டிப்பாளாம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டு. அப்புறம் அடுத்தது அந்த பேஜ் 61ல் ஆனபிரான் அருட்பேரால் அவதரிப்பவர் ஞானி ஆவார் அப்படின்னு அந்த பேஜ் 61ல் நான் படித்தேன். இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சிவா பெரிவாளுக்கு நாடி ஜோசியர் ஒருத்தர் எழுதி கொடுத்தாராம். பெரிவாளோட பற்றி ஓலையை எடுத்து படிச்சே அதில் எழுதியிருக்கான், ஆனபிரான் அருட்பேரால் அவதரிப்பவர் ஞானி ஆவார்னு எழுதியிருக்கு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா. அவரோட எக்ஸ்ட்ரீம் கம்பேஷன்னால் அவதரிப்பது ஞானிகள். அந்த அளவுக்கு பரமாத்மாலேருந்து வந்ததுனால அவர் எக்ஸ்ட்ரீம் கம்பேஷன்னால் நமக்கு கொடுத்து அனுப்புகிறா. இந்த மாதிரி ஞானிகள் ஏன் கொடுத்து அனுப்புகிறான்னாக்க, அந்த ஒரு மனிதன் நமது கற்பனைக்கப்பாற்பட்ட சக்திகள் அடைய முடியும் என்பதையும், ஏன்னா நம்மளால் அதை இமேஜின் கூட பண்ண முடியாது. பட் இஃப் வி see somebody who in bigger ஸ்திதி, we know we will be able to do that with guidance from நம்ம பெரிவா குருக்கள் அந்த மாதிரிலாம் பண்ணி ஓவர் த செவரல் பர்த்ஸ் we will also attain நமக்கு தெரியணுமா. ஸோ we can experience அந்த அத்வைத்தம், God and I are one and the same. இது இந்த துறவியும் ஞானியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை நம்ம பார்த்தாக்க we will also get thereங்கிற மாதிரி இதை பெரிவா எழுதியிருக்கா. ஓகே, தட் இஸ் த ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ். அப்புறம் செகண்ட் நம்ம படித்ததில் 83 லட்சம் ஜீவராசிகள் இருக்குன்னு எழுதியிருக்கா. ஃபஸ்ட்டு ரெஃபரன்சஸில் கோடிக்கணக்கான லிவிங் திங்ஸ் இருக்குதுன்னு எழுதியிருக்கா, விச் வி ஆல்சோ நோ ரைட். ஜஸ்ட் ஹியூமன் மட்டுமே தெர் ஆர் லைக் 7-8 பில்லியன் பீப்புள் இல்லையா. இப்போ எல்லா லிவிங் திங்ஸ் பார்த்தேன்னா கோடிக்கணக்காக இருக்குது. ஸோ அதனால் அதில் 83 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் இருக்குது.
டைப்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ்னாக்க ஒரு டாக்னா 100 வெரைட்டி இருக்குது, ஒரு கேட்டுனா 100 இருக்குது. அந்த மாதிரி யூ ஹாவ் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அப் டு 83 லேக்ஸ்ன்னு நம்மளோட இதில் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இட்ஸ் ரிட்டன் ஃபார் அஸ். ஓகே, அது ஒன்று. இப்போ அடுத்தது வந்து 330 நம்ம படித்ததில் வந்து எப்படி வாட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் பர்த்ன்னு பெரியவா எழுதியிருக்கா. ஃபஸ்ட்டு வந்து மனிதன், செகண்ட் வந்து மிருகம்னா வைல்ட் அனிமல்ஸ். யூ கேன் டேக் த லயன்ஸ், டைகர்ஸ், எலிஃபெண்ட், ரைனோ, அந்த மாதிரி மிருகங்கள். அடுத்தது வந்து பிராணினா யூ கேன் டேக் நான் வைல்ட் அனிமல்ஸ், ரைட்? கவுஸ், ஷீப், கோட், டாக்ஸ், கேட்ஸ், அந்த மாதிரி. அப்புறம் பறவை, பேர்ட்ஸ். அப்புறம் தாவரம், பிளான்ட்ஸ். அப்புறம் நீர் பிராணி, ஆல் த திங்ஸ் தட் லிவ் இன் த சீ, வேல்ஸ், ஃபிஷ், டர்ட்டில், அந்த மாதிரி நீர் பிராணி. பூச்சி இஸ் இன்செக்ட்ஸ், கொசு, பூச்சினாலே அதான் அந்த மாதிரி பூச்சிகள். அப்புறம் புழு ஆர் த வேர்ம்ஸ். புழுக்கு அடுத்தது மனிதன். ஸோ அந்த சாது ப்ரே பண்ணுறச்சே நான் புழுவாக இருந்தாலும் எனக்கு வேணும்ன்ட்டு ஹீ வாண்ட்ஸ் டு கம் பேக் டு ஹியூமன். ஸோ அதுலேருந்து ஹீ வாண்ட்ஸ் டு மேக் ஷுர் ஹீ டசன்ட் ஃபர்கெட் லார்ட் தி ஆல் மைட்டி எழுதியிருக்கா. ஸோ அதில் வந்து தெர் ஆர் 8 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். என்ன? ஹியூமன், வைல்ட் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், plants, sea creatures, insects and worms. So 8 different types of life forms. அதில் 83 varieties of these 8 subsectionsல 83 lakhs இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஐம் ஷுர் நீங்கள்லாம் நிறைய படித்தவாலாம் இந்த வீடியோ கேட்டாக்க யூ மைட் ஆல்ரெடி நோ ஆல் திஸ். எனக்கு பெரியவா சிம்பிளஸ்ட்டாக ஒரே புக்கில் எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாலாம் எங்களுக்கெலாம் இதெல்லாம் குஷியாக இருக்கும். ஸோ இது வந்து அப்புறம் வந்து இந்த கதை இல்லையா, சோலனும் கிரீசஸும் அம்மா அப்பா ஃபஸ்ட்டு பார்க்கறச்சே பெரியவா தரிசனம் பண்ண போச்சே யாரோ இன்னொரு டிவோட்டி இதை படிச்சுருந்தான் சொன்னேன் இல்லையா. அது வந்து இந்த கிருஷ்ணர் வந்து கதை, நாரதர் வந்து பெரிய மகாமுனிவர். அவரை தரிசனம் அவர் வந்து போய் கிருஷ்ணரை கேட்குறாராம். பெரியோர் வெறுமை அவளை மீட் பண்ணால் என்ன பலன்ட்டு. ஸோ அவர் எழுதின கதைப்படி ஃபர்ஸ்ட் த பேர்ட் ஸ்கிப்ஸ் த பர்த் அண்ட் பிகம்ஸ் அ கேர்ள். அந்த கேர்ளாக பிறக்கிறதே அவ்வளோ பெரிய ஸ்திதி இல்லையா. அடுத்தது வந்து த கேர்ள் ஆல்சோ டைஸ் அண்ட் தென் ஷீ இஸ் பார்ன் ஆஸ் அ சக்கரவர்த்தி. ஸோ இப்போ சக்கரவர்த்தியாக பிறக்கிறதுங்கிறது இஸ் நாட் அன் ஈஸி திங். ஃபர்கெட் ஆல் த ஃப்ளாஷி ஸ்டஃப், ரைட்? சக்கரவர்த்தியாக பிறக்கணுன்னாக்க யூ ஷுட் ஹாவ் குட் வர்ச்சியூஸ், ரைட்? ஒரு கண்ட்ரியை ரன் பண்ணணும் அப்படின்னாக்க யூ ஷுட் நோ வாட் இஸ் லா, how to maintain happiness, how to protect people, how to wage a war. நல்லபடியாக வேஜ் வார் பண்ணோம், அப்போ தான் அவன்லாம் சக்கரவர்த்தி ஆகலாம். ஸோ நல்ல வர்ச்சியூவோட அந்த சக்கரவர்த்தி பிறந்து அவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு தரிசனம் கொடுத்ததுனால தான் அந்த 2 ஜென்மாவையும் முடித்து நான் இங்கே சக்கரவர்த்தியாக உட்காந்துட்டுருக்கேன்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாராம். ஸோ நம்மலாம் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறச்சே நமக்கும் அந்த மாதிரி வி மே ஸ்கிப், ரைட்? ஸோ அது வந்து எங்கள் அம்மா எப்போதும் சொல்ல, நம்ம கர்மாலாம் பெரியவா கழிச்சிடுவான்னு. ஸோ நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸை கழிச்சிட்டு நம்மளுக்கு இந்த பர்த்லேயே இன்னும் கொஞ்சம் லைஃப் ஈஸி பண்ணி பெரியவா கொடுப்பாங்கிறது எங்களோட நம்பிக்கை. நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதும் சில டைம் கர்மாவில் மாட்டின்றுவோம். பட் அதுக்கு தான் ப்ரேயர் இருக்குது, நாம ஜபங்கள் இருக்குது, பெரியவா புக்கு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த பேட் டைமில் இன்னும் பேடு பண்ணாமல் பேட் டயத்தை எப்படி ரைடு பண்ணி நல்ல வர்ச்சியூஸோடு இருக்கணுங்கிறதுக்கு பெரியவாளை நம்ம பிடிச்சிக்கணும். இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் படிச்சுட்டு அகெயின் பென்சிலால் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி ரீரீட் பண்ணுங்க. நான் வந்து ரெஃபரன்சஸ் தான் பண்ணேன். ஐ டென்ட் ரீட் த ஹோல் சாப்டர்ஸ். You can read the whole chapter to get the entire essence. So I hope this is also very useful. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு நான் வந்து கம்பைல் பண்ணுறச்சே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் இன்னொன்று வந்து நிறையா இருந்தது, என்ன ரீபர்த் பற்றிலாம். நான் அதெல்லாம் விட்டுட்டு இந்த டேட்டா மட்டும் எடுக்கிறதுக்காக நான் சொன்னேன் இல்லையா.
கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இருக்குது. 83 லேக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம் இருக்குது. 8 வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ் நாம் பிறக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஹோப் யூ ஆல்சோ என்ஜாய்ட் ரீடிங் அலாங் வித் மீ. சரியா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பெரியவா சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.